அப்படின்னோம்னா, தம்பி இதை பண்ணு, இதனால இந்த பிரச்சனை வரும், அது பண்ண போற நமக்கே தெரியாது, இதன் பின்னாடி இவ்வளவு விளைவுகள் இருக்கு, இதுல இவ்வளவு பிரச்சனைகள் வரும், இப்படியெல்லாம் வருடா தம்பி, நீ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் உனக்கான நகர்வுக்கு அடியில கண்ணி வெடி இருக்கும், நீ பார்த்துதான் கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தெளிவா நம்மகிட்ட சொல்லுவார். தம்பி இதுல இப்படி போங்க, இப்படி போகாதீங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இதை தான் செய்ய மறுக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ சமுதாய இயக்கங்கள் இருக்கலாம், வரலாம், ஆனா அவங்களுடைய பேர் பெரிய அளவுல நிக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க தவறியதால் வந்ததன் விளைவு. இன்னைக்கு அண்ணன் இரண்டாம் கட்டமா எங்களை உருவாக்கி வளர்த்துட்டு இருக்கிறாங்க. தம்பி நீங்க இப்படி வாங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காவல்துறையிடம் எப்படி நம்ம அணுக வேண்டும், ஒரு அரசு அதிகாரிகளையும் நாங்கள் ஈஸியாக அணுவோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மகாராஜனை கூட இருக்கிறதே ஒரு 1000 யானையினுடைய பலம் எங்கள்கிட்ட இருக்கிறதா தான் நினைச்சிட்டோம். நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நானும் சுப்பிரமணியனும் முன்னாடி போயிடுவோம். எப்பனாலும் எது வந்தாலும் சரி, நம்ம கூட 10 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க, எதுவுமே நம்ம பார்க்கவே மாட்டோம். முதல்ல அந்த தகவல் தெரிஞ்சோடனே அந்த 10 பேருமே முன்னாடி போவோம். எந்த நம்பிக்கையில வந்தேன்னு அவரு என்கிட்ட கேட்டதில்லை, எந்த நம்பிக்கையில நம்ம இப்படி போறோம் அப்படின்றது நானும் அவர்கிட்ட கேட்டதில்லை. தம்பி நமக்கு பின்னாடி ஒரு பலன் இருக்கிறதுனாலதான் நமக்கு முன்னாடி எவன் வந்தாலும் அவனை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் நமக்கு கிடைக்குது. நம்மளா போயிட்டே இருப்போம், அதுக்கு பின்னாடி அண்ணன் பார்த்துக்குவாருன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் எங்களை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு களமும் எங்களுக்கு இன்னமும் புதிதா இருக்கு. 10-13 வருஷ காலமா நாங்களும் மதுரையில நிறைய ஆர்ப்பாட்டம், போராட்டம், வெளியூர்ல எல்லாம் நிறைய பேர் ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொரு களமும் எங்களுக்கு புதுசா அப்பப்ப ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுக்குது. இந்த களம் இப்படிதான் இருக்கு, இதோட பிளஸ் இப்படி, இதோட மைனஸ் இப்படி, இதெல்லாம் அண்ணன்ட்ட கேட்கும் போது தம்பி நீங்க இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த காலத்துல அது பண்ணிருக்குன்னா அதை விட பெஸ்டா அண்ணன் ஒன்று சொல்லுவார், தம்பி நீங்க இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னமும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய இந்த பெயர் வெளியில தெரியறதுக்கு தான் ஒருவனை தாங்கிறதே பெரிய விஷயம். அண்ணன் தான் சார்ந்து தான் தம்பி தனியா ஒரு இயக்கம் வச்சு நடத்துறான்னு தெரிஞ்சும் அந்த இயக்கத்துக்காக தம்பி நீ ஏன் தனியா இருக்க, என் கூட நில்லு. இதே எத்தனையோ தலைவர்கள் கேட்டுட்டாங்க, நீ ஏன் அங்க போய் நிக்கிற, இங்க போய் நிக்கிற, அதையே நிக்கிற, யாரு கூட வேணாலும் நிக்கலாம், யாரு கூட நின்றா பெருமையா இருக்கும் அப்படின்றதுனாலதான ஒரு விஷயம். அதனாலதான் மகாராஜனை கூட நிக்கிறோம். நாங்க அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் கேட்கிறாங்க, தம்பி நீ அங்க போய் நின்ட்ட, நீ இங்க வந்திருந்தா அப்படி இருந்திருப்ப, இங்க வந்திருந்தா, எங்க வந்திருந்தாலும் கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்கன்றது நல்லா தெரியும். தத்தநேர்ல பிறந்தவனுக்கு தத்தநேர்லயே முடிக்கிறதுக்கு தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எனக்கான பாதுகாப்பும் எனக்கான ஒரு வளர்ச்சியும் யாரால் கிடைக்குதோ அவங்களோட நான் இருக்கேன். இது எதுவுமே எனக்கு மகாராஜனை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்னையும் என்னை சார்ந்த நண்பர்களையும் தம்பிகளையும் நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஒருபோதும் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இதுல பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடிய தலைவர்களான்னு பார்த்தோம்னா துளி அளவு கூட கிடையாது. ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்துட்டா அந்த விஷயத்த ஒரு பல இடங்கள்ல நேர்கோள் காட்டி பேசுறது, கார்த்திக் இதை பண்ணி கொடுத்தேன், இதை செஞ்சு கொடுத்தேன், இதை செஞ்சு கொடுத்தேன், இதெல்லாம் இந்த சமுதாயத்துல ஒரு சின்ன விஷயமா தெரியுது. கார்த்திக் அன்னைக்கு அதை பண்ணி கொடுத்தோம், கார்த்திகா இதை செஞ்சோம். மகாராஜனை பெருமைக்குன்னு சொல்லல, அவரை வாழ்த்தி சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல. ஒரு நாளும் யாருக்கும் என்ன செஞ்சு கொடுத்திருந்தாலும் அது அடுத்த நொடியை மறந்துடுறாரு. எப்படி அஜித் சொல்வார், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்ற போல இந்த கையில கொடுத்துட்டாருன்னா இந்த கையில முடிஞ்சிடும், அது அப்படியே முடிஞ்சிடும். அதை எப்படி வெளியிலேயே சொல்லவே மாட்டாரு, அதை யார்ட்டையும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி சொல்லி காட்டவும் மாட்டாரு. அந்த ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கு. எத்தனையோ இடத்துல அரசியல் நடக்குது, அதுல சமுதாய ரீதியா ஒரு சாவு விழுந்துருச்சுன்னா அதுக்குன்னு வேற ஏதாவது ஒரு 4 பேர் போய் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. அங்க ஏதாவது ஒரு இது வரும், இஷ்யூ வரும். அந்த சமுதாயம் சார்ந்து இருந்த அவங்களுக்கு என்ன கோரிக்கை வேணும், அவங்களுக்கு என்ன செஞ்சு தரணும் அப்படின்றது கேட்கிற ஒரு மனநிலை அவங்கள்ட்ட இருக்காது. ஆனா கரெக்டா அதிகாரிகளை அணுகி இந்த குடும்பத்துக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு. சமீபத்துல கூட விலாங்குடி மாடுகுட்டி இந்த பக்கத்துல தான் இருக்கு, அந்த பையன் இறந்து போயிட்டாப்ல. அப்ப மகாராஜனுக்கு அண்ணன் இந்த மாதிரின்னு அந்த பையன் நம்மளுடைய உறவுக்கார பையனும் கூட அப்படின்னு சொல்லும் போது, தம்பி நீங்க எதுவுமே கேட்காதீங்க, நீங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை வாங்குறதுக்கு உண்டான கோரிக்கையை மட்டும் சொல்லுங்க, பணம்
பணம் வந்து அவங்க அறிவிக்கட்டும், ஆனா அறிவிக்காம எதையும் செய்யாதீங்க. அந்த பிணத்தை வச்சு இன்னொரு விஷயம் சொன்னாரு, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா பேரும் விட்டுருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த பிணத்தை வச்சு நீங்க அரசியல் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த தெளிவா சொன்னாரு என்கிட்ட. அந்த அடிப்படையில ஒரு நாளும் அந்த இதை நாங்கள் செய்யறோம். அதை தனியாகவே கூப்பிட்டு சொன்னார், தம்பி பரவாயில்லடா, எத்தனையோ பேர் வந்து அதை வச்சு அரசியல் பண்ணியிருப்பாங்க, நீங்க அந்த அரசியல் பண்ணல, உண்மையிலேயே உங்களை பெருமைப்படுத்துறா தம்பி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மனசார கூப்பிட்டு எங்களை வாழ்த்துனாங்க. இன்னைக்கு அந்த பசங்களுக்கு, அந்த பையனுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடும், அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு ஒப்பந்த வேலையும் வாங்கி கொடுத்திருந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இதுக்கான கோரிக்கை வச்சது அன்னை மகாராஜ் அண்ணன். அதை செஞ்சது நாங்க, அந்த அன்னை சொல்லிட்டாங்க, அதை அல்லும் பகலுமா நிறைவேற்றணும். நான் சுமன் எல்லாம் போய் அதை இருந்து சிறப்பா செஞ்சு கொடுத்தோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எதை கேட்கிறோன்றது முக்கியம் இல்லை தம்பி, அந்த கேட்கும் போது அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்துவாரு. அண்ணன் அவர்களுடைய சொல்லணும்னு நினைச்சா அண்ணன் சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு பின்னாடி அண்ணன் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க பேசணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைவரும்